ஒவ்வொரு விஷயங்களுக்கு இடையிலையும் இந்த விஷயங்களை பற்றின ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி அது வாரந்தோறும் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வகுப்பாக நடக்கும். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த வகுப்புக்கு சேர்றதுக்கு முன்னாடி தமிழ் சித்திரியல் குருகுலத்துக்கு சேர்வதற்கு முன்னாடி இருந்த யாசர் வேற, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற யாசர் வேற. அது என்னை சுற்றியுள்ள நபர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரன் சகோதரி, என்னுடைய சுற்ற நண்பர்கள், இவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா அவங்க பார்க்குறாங்க இவன் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, இவன் பேச்சிலையும் என்னோட செயல்லையும் சில மாற்றங்கள் இருக்குது. இந்த அறக்கட்டையில் சேர்ந்தது இறைவன் கருணை, இந்த சித்திரியல் அறக்கட்டையில் சேர்ந்தது மூலயமா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போய் இந்தியாவுடைய சில விஷயங்களை கேட்டு எப்படி நம்ம தொழிலை நடத்தும், எப்படி நம்ம வேலை செய்யணும், நம்ம நோக்கம் என்ன அப்படின்ற நோக்கத்தை சரி செஞ்சு நம்ம வேலை செய்கிறோம், காசு வருது, சம்பாதிக்கணும்னு இல்லாமல் நம்மளுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன வேணுன்ற அடிப்படை விதையை விதைச்சது இந்த குருகுலம் தான். அதன் மூலயமா என்னுடைய தொழில் வளர்ச்சி ஒவ்வொரு கட்டத்துலையுமே அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு கிளீனிங் சர்வீஸ் அப்படின்னா இப்போ யாசர் அப்படின்னு சொன்னால் நம்ம பேரை வச்சு தெரியும் சுற்றி உள்ளவங்களுக்கு. எனக்கு வந்து அந்த தயக்கம் இருந்துச்சு, எப்படி அதிகமான பெரிய வேலைகளை எடுத்து செய்கிறது அப்படின்னும் போது தான் இந்த வகுப்பில் இணையும் போது அவங்க ஒவ்வொரு நேரடி வகுப்பு செவ்வாய்க்கிழமை வகுப்பெல்லாம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள ஒரு தடையாக இருக்கிற விஷயம், உளவியல் ரீதியாகவும் சரி, வெளிப்புற ரீதியாகவும் சரி, சிந்தனை ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி இருக்கிற தடுமாற்றங்களுக்கு தெளிவு கிடைச்சிக்கிட்டே வந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து தனிநபர் ஒழுக்கத்தை இந்த அறக்கட்டளை முதல்ல எனக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒழுக்கனா நம்ம அமைதியாக அடக்கி வச்சுக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ஒரே இடத்துல உட்காந்தா ரொம்ப நேரம் உட்கார்றது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் ஒழுக்கம்னா என்ன அப்படின்ற அந்த உட்புற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கம் தான் நம்மளுக்கே புல்லரிக்கிற அளவுக்கு அது இருந்துச்சு. நான் யார்கிட்ட கேட்கல அந்த மாதிரி விஷயங்களை, யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி மற்றவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டாலும் அது வந்து இது என்ன இந்த விஷயம்லாம் அது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.